தேசிய கொடியை அவமதித்தவர்களை நீங்கள் தடுப்பதற்கு முன்னால மாணவர்களாகிய நாங்கள் தான் தடுத்தோம். இது தப்புன்னு நாங்க தான் சொன்னோம். இந்திய இறையாண்மையை நீங்கள் கட்டி காப்பாற்றுவதை விட நாங்கள் தான் கட்டி காப்பாற்றுறோம். ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் உங்களை விட மாணவர்கள் தான் அழகா நடத்தியிருக்காங்க. சரியா சார்? அப்ப நாங்களும் அதை வன்மையாக தான் கண்டிப்போம். நீங்கள் அதை எதிர்த்து பேசுறதுக்கு முன்னால நாங்க அதை எதிர்த்து பேசி அந்த மாதிரியான நபர்களை முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்கோம். எல்லா மதவாத அமைப்புகளையும் உங்கள் மதத்தின் அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்க உள்ள வந்தா ஏத்துக்கிறோம். மதவாதியாக வந்தா எந்த மதமா இருந்தாலும் அதை நாங்க அனுமதிக்கல. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார், இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்க நடந்தோம் சொல்றாங்க போராட்டக்காரர்கள். எங்களுடைய போராட்ட களங்கள்ல இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினாங்க. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மத கடமையை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முழுமையான ஆதரவு கொடுத்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது வேற்றுமை ஒற்றுமை தான், எம்மதத்தையும் மதிக்கிறது தான் நாங்க படிச்சிருக்கோம். அதைதான் நாங்க நிறைவேற்றி காட்டினோம். ஆனால் மத்திய அரசை சார்ந்த ஒரு அமைச்சர் இது எப்படி நடந்ததுன்னு கேட்டு ஒரு இந்து முஸ்லிம் பிரிவினைக்கான விதையை அங்க ஊன்றாரு. இந்திய இறையாண்மையை நாங்கள் மதித்து நடந்தோம், நாங்க தேச விரோதிகளா? இதற்கு எதிராக கேள்வி கேட்ட அவரு தேச விரோதியா? போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல ஒரு முஸ்லிம் மாணவன் இந்து மாணவனை அடிச்சிட்டான்னு பேர் சொல்லி போடுறாரு. அத்தனை லட்சம் மாணவர்கள்ல எங்களுக்கே ஒருத்தர் பேர் இன்னொருத்தருக்கு தெரியாது. அவர் எங்கேயோ இருந்துட்டு பேர் சொல்லி போடுறாரு. அவரு தேச விரோதியா? இங்கிருந்தவங்க தேச விரோதியா? ஒரு எளிய மனிதன் தேசிய கொடியை அவமதிச்சான்னா உடனே அவனை தேச விரோதி குற்றம் சாட்டுறீங்களே. உங்கள் கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கும் பொழுது, பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுக்கும் பொழுது அவங்களையே தேச விரோதின்னு சொல்லல.